ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே சளி, ஜலதோஷம், இருமல் இப்படி இருக்கும். அந்த சளி, இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு கஷாயம் இன்னைக்கு தயாரிக்க போகிறோம். இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்காக மூலிகைகளை நம்ம எப்படி பறிச்சுட்டு வந்தோம், எப்படி அதை தயாரிக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இது தூதுவளை என்னோட வீட்டு தோட்டத்தில் இருக்கிறதுனால இதுலேயும் 2 இலையை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இது குப்பைமேனி இலை, இதுலேயும் நம்ம 2-3 இலையை பறித்து எடுத்துக்கலாம். இது வேப்ப இலை, இதுலேயும் நம்ம 2-3 இலையை பறித்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே நான் மேக்சிமம் மூலிகைகளை என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். இது துளசி, நம்ம இதுலேயும் 2-3 பறித்து எடுத்துக்கலாம். இது கற்பூரவள்ளி இலை அல்லது ஓம இலை, இதுலேயும் நம்ம 2-3 இலையை பறித்து எடுத்துக்கலாம். இது வெத்தலை, இந்த வெத்தலையிலையும் நம்ம 2-3 பறித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு போதுமான தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடணும். அது பிறகு பார்த்திங்கன்னா இதில் நான் பறிச்சுட்டு வந்த தூதுவளை, நான் இந்த தூதுவளையை ஏன் வேலியில் வச்சுருக்கேன்னா இதில் முள் இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலை ரொம்பவே, அதாவது எப்போவுமே மேக்சிமம் எல்லா மெடிசனுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. இது சளி, இருமல் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் நெஞ்சு சளி இறக்கக்கூடியது. அது மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்குது. இதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி, இந்த குப்பைமேனி குப்பையாக இருக்க மேனியை கூட அழகுபடுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சளிக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா தோல் கிருமிகளுக்கும் நல்லது. இது இந்த மழைக்காலத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும். இதுவும் நான் என் வீட்டு தோட்டத்தில் இருந்து தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என் மாடி தோட்டத்தில் பறித்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி, இந்த துளசியும் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு ரொம்பவே இடம் பிடித்துள்ளது. இந்த துளசியும் சளி, இருமல் இதுக்கெல்லாம் நல்ல மருந்து. இந்த துளசி இலையை தினமும் காலையில் நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இதை சாப்பிட்டு வந்தால் இது கூட உடம்புக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கற்பகவல்லி அல்லது ஓம இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சளிக்கு நல்ல மருந்து. இதை காலையில் தேனில் கலந்து இதோட சாரை குடித்தா சளி வரவே வராது. குழந்தைகளுக்கு இதை ரொம்பவே கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓம இலை, இந்த இலை எல்லா வீடுகள்லேயும் வளர்ப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலை, இந்த வெத்தலை இலையும் சளிக்கு நல்ல மருந்து தான். இதுவும் நான் என்னோட மாடி தோட்டத்தில் தான் இதுகளெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு. இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் பிச்சு நம்ம இதில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வேப்ப இலை அதிகமாக போட்டால் கசக்கும், அதனால தான் 2 பீஸ் எடுத்துருக்கேன். இது நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மல்லி, சுக்கு, மிளகு இதை நம்ம இந்த கல்லில் இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க. இது ரொம்பவும் நைஸாக இடிக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம இடித்து இதை எடுத்துக்கலாம். இந்த அளவு இடித்தா போதும், குறகுறனி. இப்போ இதையும் நம்ம இதோட தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நல்லா வேக வைப்போம். இலையை இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணியோட சேர்ந்து நல்லா வெந்து அதோடைய சாறு அந்த தண்ணியில் இறங்கணும். இப்போ பாருங்கள், இந்த மூலிகைகள் நல்லா கொதித்து எடுத்து வருது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னாக்கி நம்ம இந்த ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது மாதிரி இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இலை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. கருப்பட்டி இல்லது பனங்கற்கண்டு இதோட நம்ம சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கரைய விடலாம். கருப்புக்கட்டி நல்லாவே கரைஞ்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கொஞ்சம் இனிப்பு இருந்து தான் குடிப்பாங்க. பெரிய ஆட்கள் கருப்பட்டி இல்லாமல் கூட குடிப்பாங்க அந்த கஷாயத்தை. இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளுக்காக தான் அந்த கருப்புக்கட்டி சேர்த்துருக்கோம். இப்போ இது கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. எங்கே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். அது உடனே குடிக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சு குடிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்கும். கஷாயத்தை ஃபில்டர் பண்ணி நான் கப்பில் எடுத்து வச்சுட்டேன். இது நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த கஷாயம். இது ஜலதோஷம், சளி, இருமலுக்கு நல்ல மருந்து. இந்த கிளைமேட்டுக்கு நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.